P4ல வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ரெடிக்டிவ், அனுமானம் அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் ஒரு கருத்து இருக்கு. இந்தந்த நோய்கள் வரலாம், இதுக்கு என்ன மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம், என்ன உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத அழகான ஒரு பட்டியல் போட்டு அதை ஒரு மருத்துவமாக ஏற்படுத்தியது சித்த மருத்துவம். இதே மாதிரி தான் பார்ட்டிசிபேட்டரி, P4ல வரக்கூடிய இன்னொரு Pல பார்ட்டிசிபேட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொதுவாக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இல்லையா? அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோயினுடைய வேரை நம்மளால் கண்டிப்பாக களைய முடியாது. அதுவே சித்த மருத்துவத்தில் மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து மட்டும் இல்லாமல் நோயாளியும் அந்த விஷயத்தில் அந்த சம்பாஷணையில் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இப்போது இந்த நோய் ஏற்பட்டதற்கான மருந்தை மட்டும் கொடுக்காமல் அந்த நோயாளிக்கு தேவையான உணவுகள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை பின்பற்றணும், நோயாளியும் அதற்குள் இணைத்து ஒரு மருத்துவருக்கும் நோயாளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலத்தை துரிதப்படுத்தக்கூடிய விஷயம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ P4 மெடிசன் அப்படின்னு சொல்லி இப்போ நவீன உலகம் பேசிட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே சித்த மருத்துவத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.